எண்ணும் எழுத்தும். செயல்பாடு 2. எண்களில் அமைப்புகள். 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்களின் மடங்குகளில் உள்ள அமைப்புகளை அடையாளம் காண முதலில் ஆசிரியர் கரும்பலகையில் எழுதிய எண்வரிசை முறையினை நிறைவு செய்யணும். பிறகு மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினரை எண்வரிசையை உருவாக்கவும் அடுத்த குழுவினரை அந்த எண்வரிசைக்கான அடுத்த 3 எண்களை கண்டறியச் செய்யவும் வாய்ப்பளிக்கணும். சதுர எண்கள் மற்றும் முக்கோண எண்கள். 5ஆம் வகுப்பு மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் தலா 50 விதைகளை கொடுத்து நிறையும் நிரலும் ஒரே எண்ணிக்கையில் வருமாறு விதைகளை அடுக்கச் செய்து கிடைக்கும் வடிவத்தை குறிப்பேட்டில் எழுதச் செய்யணும். பிறகு தங்களுக்கு கிடைத்த எண்களையும் அதன் வடிவத்தையும் கூறச் செய்து சதுர எண்களை அறிமுகப்படுத்தணும். பிறகு கணக்குகளை கரும்பலகையில் எழுதி அதற்கான விடைகளை கண்டறியச் செய்து விதைகளை அடுக்குவதன் மூலம் கிடைத்த எண்களையும் கணக்குகளைச் செய்வதன் மூலம் கிடைத்த எண்களையும் ஒப்பிடச் செய்து ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைக்கும் எண்கள் சதுர எண்கள் என்பதை மாணவர்களை உணரச் செய்யணும். முக்கோண எண்களைக் கண்டறிய படத்தில் காட்டியுள்ளபடி படம் வரைந்து அவற்றில் கற்களை அடுக்கச் செய்து வண்ணக் கோலப்பொடி கொண்டு முக்கோணமாக இணைக்கச் செய்யணும். பிறகு ஒவ்வொரு முக்கோணங்களையும் உருவாக்கும் கற்களின் எண்ணிக்கையை எண்ணி முக்கோண எண்கள் உருவாவதை உற்று நோக்கச் செய்யணும். செயல்பாடு 3. மாயச்சதுரம். நுழையும் முன் பகுதியில் 4ஆம் வகுப்பு மாணவர்களை 9 பேர் கொண்ட 2 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் 1 முதல் 9 வரை எண்கள் எழுதிய கிரீட அட்டைகளை அணிவிக்கணும். 2க்கு 2 என்றவாறு 2 கட்டங்களை வரைந்து ஒவ்வொரு குழுவையும் சுற்றிவர செய்து ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கு ஏற்ப மாணவர்களை கட்டங்களில் நிற்க சொல்லணும். எடுத்துக்காட்டா, ஒவ்வொரு நிரையிலும் நிற்பவர்களின் கூடுதல் 7 என்று ஆசிரியர் கூற கூடுதல் 7ஐ உருவாக்கும் எண் கிரீடத்தை கொண்ட மாணவர்கள் மட்டும் கட்டங்களில் நிற்கணும். இதேபோல நிரல் வரிசையிலும் மூலைவிட்ட வரிசையிலும் தொடர்ந்து விளையாடணும். சிப்பிக்குள் முத்து என்ற பகுதியில் மாயசதுர புதிர்களை குழந்தைகள் கற்றுக்கொள்வது எதற்காக என்பதற்கான விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கருத்துருவாக்க தருணம் பகுதியில் படத்தில் உள்ளவாறு கட்டங்களை வரைந்து அதில் 3க்கு 3 சதுரத்திற்கு ஒரு வண்ணமும் கூடுதலாக இருக்கும் சதுரங்களுக்கு மற்றொரு வண்ணமும் இடணும். தொடர்ச்சியாக 1 முதல் 9 வரையிலான எண்கள் எழுதப்பட்ட எண் அட்டைகள் அணிந்த மாணவர்களை படத்தில் காட்டியுள்ளவாறு நிற்க வைத்து மற்ற மாணவர்களை உற்றுநோக்க செய்யணும். வெளிப்புற கட்டத்தில் இருக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு எதிரே உள்ள 2 கட்டங்களை தாண்டி 3வது கட்டத்தில் நிற்கணும். மாணவர்களை உற்றுநோக்க செய்து இதில் ஏதேனும் ஓர் எண்ணமைப்பு தெரிகிறதா என கேட்டு தேவையான குறிப்பினை ஆசிரியர் கொடுக்கணும். மேலும் மாணவர்களுக்கு நிரல், நிரை, மூலைவிட்டம் என எந்த வகையில் கூட்டினாலும் கூடுதலானது ஒரே எண் வருவதை உணர்த்தணும். தொடர்ச்சியாக வரும் எண்களின் மடங்குகளைக் கொண்டு மாயசதுரம் அமைக்க பயிற்சிகளை கொடுக்கணும் என்பது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. கற்றலின் தருணம் பகுதியில் 2 முதல் 10 வரை உள்ள எண்ணட்டைகளை பயன்படுத்தி மாயசதுரத்தை அமைக்க செய்து அவற்றின் கூடுதலை கண்டறிய செய்யணும். மேலும் நமது சிந்தனைக்கு பகுதியில் வெவ்வேறு மாயசதுரத்தை அமைக்கும்போது அதன் கூடுதலை எளிமையாக கண்டறிய முடியுமா என்ற வினாவானது ஆசிரியரின் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான விடையானது பக்கம் 72 உள்ளது. சதுர எண்கள் மற்றும் ஒற்றைப்படை எண்கள். இச்செயல்பாடானது 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. நுழையும் முன் பகுதியில் ஒற்றை எண்ணுடன் ஒற்றை எண்ணை கூட்டும்போது கிடைப்பது ஒற்றை எண்ணா அல்லது இரட்டை எண்ணா? ஒற்றை எண்ணுடன் ஒற்றை எண்ணை பெருக்கும்போது கிடைப்பது ஒற்றை எண்ணா அல்லது இரட்டை எண்ணா?
போன்ற பல்வேறு வினாக்களை எழுப்பி எண்களுக்கு இடையேயான தொடர்பை மாணவர்களிடம் உணர்த்தணும். இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிறைவு செய்து விடைகளை உற்றுநோக்கச் செய்யணும். தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஒரு சதுர எண் என்பதை கண்டறியச் செய்யணும்.